உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத்திருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். ஒரு அவசர செய்திங்க. டிவியில் சமீப காலமாக ஒரு பொம்பளை, அதாவது பொண்ணு இளநங்கை, ஒரு விளம்பரத்துக்கு வராங்க. என்னென்னா, கையில் கோகோ கோலா வச்சுக்கிட்டு ஒரு கடையில், ஹோட்டலில், சின்ன டீ கடையில் கேட்குறாங்க, பரோட்டா அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா பரோட்டாவையும் கோகோ கோலாவையும் சேர்ந்து சாப்பிட்ணுமா. அதுக்கு விளம்பரம் ரொம்ப வைரலாக இந்த விளம்பரம் போய்கிட்டு இருக்கு எல்லா சேனல்லையும். பரோட்டா கம் கோகோ கோலா. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு எனக்கு தெரியலைங்க. உண்மையாகவே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே பரோட்டா சாப்பிட்றது ரொம்ப கெடுதல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மைதா மாவுடைய கண்டென்ட்டு கேன்சரை உருவாக்குன்னு. இப்போ பரோட்டாவோட கோக்கும் ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நிறையா இருக்கிறது, அதனால அதுவும் கெடுதல்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு. இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் இந்த விளம்பரத்தை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவங்களை விட்டுவிடுங்க, மிடில் ஏஜ் சின்ன பசங்கள்லாம் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சு இன்னும் சீக்கிரமே கேன்சருக்காக அடிமை ஆகிடுவாங்க. அதை ஆட்கொண்டுடுவாங்க. கேன்சர் ஆச்சுனாலே எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க. ஓவராக ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது, ஆனால் வேதனை அது. அதனால் தயவு செஞ்சு அந்த விளம்பரத்தை தடைப்படுத்துறதுக்கு இம்மிடியேட்டாக என்ன நடவடிக்கையோ நமது தமிழக அரசு எடுக்கணும். பொதுவாக மைதா மாவில் செய்யப்பட்ட எந்த பொருள்களுமே ரொம்ப ஆபத்து. அதில் பரோட்டா மிக மிக ஆபத்து. தயவு செய்து என்னுடைய ரசிக பெருமக்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் பரோட்டாவை சாப்பிட்றத நிறுத்தணும், அலாங் வித் கோக்கோடு நிறுத்தணும்னு தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். இந்த செய்தியோட இன்றைய பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.